அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் சந்திரன், கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சுக்கிரன் சனி, மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும், சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வார எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 3ஆம் இடமான உபஜயஸ்தானம் மீனத்தில் இருக்கிறார். இது சூப்பருங்க. அதாவது சனி 7வது சனி விலகி விட்டது. அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 5 குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் குரு வீட்டில் உச்சமாக இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம்னு சொல்லணும். இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன, சஞ்சார நிலைகள். ஆதலால் இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராசியை குரு பார்க்குறாருங்க. தெளிவாக இருப்பீங்க. எந்த ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு எதுவும் இருக்காது. ஏன்னா இது நாள் வரைக்கும் 7ரை சனி இருந்தது, மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருந்தீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு கையில் எடுக்க முடியல. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை உத்தியோகம் பார்க்குற இடத்துலையோ முனைப்போடு ஈடுபட்டு நல்ல ஒரு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். இது நாள் வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தாரோ, இப்பொழுது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார். நல்ல வருமானத்தை தரப்போகிறார். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். நல்ல ரூட்டு கிளியராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, சண்டை சச்சரவு பிரச்சனைகள், டார்ச்சர்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் விலகி நல்ல ஒன்று அவங்க மாறி போயிருப்பாங்க, இல்லை நீங்கள் வேறு இடத்துக்கு உங்களை மாற்றிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சூழல், அற்புதமான சூழல், சிறப்பாக இருக்கும். ஆடாடா இதுவல்லவா நேரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சைலண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய, சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. மனதில் ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு விட்டு விடக்கூடிய நிலை. பரவாயில்ல, இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டோம், இப்போ நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக வந்துவிடும். இதில் பாருங்கள், எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி ஆரம்பத்தில் ஆட்சி பெறுகிறார். சந்திரன் செவ்வாய் சேர்ந்து சந்திர மங்கள யோகம். அப்புறம் 8ஆம் இடம், 9ஆம் இடத்துல குரு பார்வையில் குரு சந்திர யோகம் பெறுகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படி? ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அதில் ஒரு வருமானம், சந்தோஷம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, அதில் ஒரு வருமானம், சந்தோஷம், திருப்தி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துல கேது இருக்கார். 8ல் கேது இருக்கிறதால வெளி வட்டார பழக்க வழக்கங்களில்
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது இஎம்ஐ கட்டணும், கொடுக்கல் வாங்கல் பண்ணணும் அப்படின்லாம் கரெக்டாக இன்னும் சரியாக பண்ணிவிடுங்க. டைமில் பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் பில் கட்டணும், கரெக்டாக கட்டிடுங்க. மறந்துடுவீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலைமை. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை, பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது பாக்கியமான ஒரு சூழல். குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயால் போகுங்க. தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. அது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், இல்லை ஆன்மீக டூராக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். 9ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சொந்த தொழில் பண்ணுறவங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்குங்க. அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். 11ஆம் இடம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. லாபம், இரட்டிப்பு லாபம் செய்தொழிலில் பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், என்ன சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தருணம். இது எல்லாத்த விட தாண்டி பிரிஞ்சிருந்திருப்பாங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க. கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ்னு வந்திருக்கும். இப்போ டைவர்ஸ் ஆனவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமணம் காலம், 2வது திருமணத்திற்கான ஒரு நேரம் காலம் வந்தாச்சு. கண்டிப்பாக இதற்கு நடந்தேறக்கூடிய ஒரு தருணம். வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது வயதானவர்களிலிருந்து நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் வயதில் மூத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத விஷயங்கள் கூட கைகூடி வரப்போகிறது. ஆனால் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 2ல் ராகு இருக்கிறது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்து பேசுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும். உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அவங்கள தூக்கி விட்டுரும். நேரம் சரியில்லைன்னா அதாவது நேரம் என்று சொல்வது என்பது எதை குறிக்கிறோம் என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கும் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். நிதித்துறை, நீதித்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மற்றபடி உங்களுக்கு ரசாயனத்துறை, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் எல்லோருக்கும் சிறப்பான நேரம். குறிப்பாக பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு இது நாள் வரைக்கும் நீங்கள் தேடி போயிருப்பீங்க. இப்போ உங்களை தேடி வேலை வாய்ப்பு வரப்போகுதுங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த வாரம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்தாச்சு அப்படின்னு நினச்சிங்க. ஒரு ஃப்ரீயாக நீங்கள் ஜேர்னி பண்ணலாம். ஃப்ரீயாக எதுலேயும் அனுபவிக்கக்கூடிய நேரம் 7 சனி முடிந்து விட்டது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.